தவறிப்பாயும் உற்சாகம் எப்படி ஒரு மனிதனை அடித்து விடுகிறது என்பது குறித்து இன்று பார்ப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றில் வெற்றி பெற்ற உடனே தன்னை பற்றியே ஒரு உயர்ந்த கற்பனை வச்சுக்குவாங்க. இதுக்கு பேர் மேனேஜ்மெண்ட்டில் ஹேலோ எஃபெக்ட் அப்படின்னு பேர். இப்போ ஒருத்தர் நல்ல ஹேண்ட் ரைட்டிங் எழுதினோடனே நிறைய பேர் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தோன்னே கையெழுத்தை பார்த்தா தலையெழுத்தே சொல்லலாம், இது ரொம்ப நேர்மையாக இருப்பான் அப்படிம்பாங்க. இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு தெளிவான ஒரு புரிதல்களே இல்லை. அதே மாதிரி ஒருத்தன் சுத்தமாக இருந்தால் அவன் நேர்மையாக இருப்பான். அதே மாதிரி ஒருத்தன் பார்க்குறதுக்கு ரொம்ப கவர்ச்சியாக இருந்தால் அவன் எல்லாத்துலேயும் கெட்டிக்காரனாக இருப்பான். ஒருத்தன் நல்ல ஓவியனாக இருந்தால் அவன் எல்லாத்துலேயுமே விவரமாக இருப்பான். அப்படி நினச்சிக்கக்கூடிய ஒரு இயல்பு நமக்கு இருக்கிறது. இதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில செயல்கள் செய்வாங்க. அதில் வெற்றி பெற்ற உடனே அவங்கள அறியாமல் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நாம் எதை செஞ்சாலும் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் இந்த வெற்றி அடைகிற போது ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அலெக்சாண்டர் கூட பார்த்தீங்கன்னா, போரஸ் என்கிற மன்னனிடம் அவன் போரிட்ட போது ஒன்றை புரிந்து கொண்டான். இந்தியா என்பது அவ்வளவு எளிதில் வீழ்த்து விடுகிற நாடு அல்ல. அவனுடைய சிப்பாய்கள்லாம் கேள்விப்படுறாங்க, இன்னும் பலமான சாம்ராஜ்யங்கள்லாம் இருக்குது, அதையெல்லாம் எளிதில் வீழ்த்துவது சிரமம் அப்படிங்கிறது கூட ஒரு காரணம் திரும்பி போனதுக்கு. அது வெறும் ஹோம் சிக்னஸ் மட்டும் காரணம் இல்லை, இதுவும் ஒரு காரணம். ஆக நம்முடைய உற்சாகம் ஒரு 4 தடவை நம்ம வெற்றி பெற்றோன்னா என்ன பண்ணுவோம்னா, நம்மளையும் அறியாமல் என்னையா அது நம்ம வெற்றி தான், நம்ம கை வச்சா வெற்றி தான், நம்ம கை வச்சா சரியாக போகாமல் போயிடுமா அப்படிம்பாங்க. சில பேர் அவங்களே நம்புவாங்க, தன்னுடைய கையில் ஒரு மின்சார சக்தி இருக்கிற மாதிரியும், யாருக்கு கை கொடுத்தாலும் அந்த அவங்களுக்கு அந்த எனர்ஜி போயிடுங்கிற மாதிரி நினைக்கிறவங்க இருக்காங்க. கை கொடுக்காமல் இருக்கிற ஆளுங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். கை கொடுக்குறீங்கன்னா அவங்க இப்படிம்பாங்க. ஏன்னா இவங்களுடைய அந்த ஆற்றல், கடவுள் கொடுத்துருக்கிறார் அந்த ஆற்றல் இந்த கை வழியாக வேற ஒருத்தருக்கு போயிடுமா. கடவுள் அவ்வளவு மென்மையாக ஒரு ஆற்றலை கொடுத்துருப்பார், கை கொடுக்குனா போகிற அளவுக்கு. அதை யாரும் சிந்திக்கிறது இல்லை. ஆனால் அவங்க அப்படி நினைக்கிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். தான் போனால் தனக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்கிறதா மனிதர்கள் நினைத்து கொள்ளுகிறார்கள். ஏன் முகலாய சக்கரவர்த்திகள் நிறைய பேர் தனக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிட்டாங்க. தங்களை கடவுளின் அவதாரங்களாகவே நினைச்சவர்கள் உண்டு. அந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்ஷியல் ஃபேக்டெல்லாம் ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது கிடைக்குது. தான் கடவுளின் பிரதிநிதி, கடவுள்தான் தனக்கு ஆளக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார், மக்கள் சாமானியர்கள் அவர்கள் இதை குறித்து கேள்வி எழுப்பக்கூடாதுன்னு 2ஆம் ரிச்சர்ட் மன்னனே நினைச்சான். அதுதான் அவனுக்கு சாபுமணி அடித்தது. யாரெல்லாம் ஒன்று செஞ்சவனே வெற்றி பெற்றவுடனே நாம் இனிமேல் தோல்வியே அடைய மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் மண்ணை கவுவார்கள் என்பதைத்தான் இந்த மண்ணின் சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. ஆக வெற்றி பெறும்போது நம்ம கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணிக்கணும். கொஞ்சம் மண்ணை போட்டவுடனே திம்ஸ் கட்டையால் அடிக்கிற மாதிரி ஒரு வெற்றி பெற்ற பிறகு கொஞ்சம் நேரம் அதை யோசிக்கணும். ஆமாம், வெற்றி பெற்றிருக்கோம், சரி எதனால் வெற்றி பெற்றோம், நம்மக்கிட்ட இந்த ஸ்ட்ரென்த்து, எதிரிக்கிட்ட இந்த வீக்னஸ்ஸு, அன்னைக்கு மழை பெஞ்சது அவங்க எதிர்பார்க்கல, அதனால் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம், அதனால் அடுத்த முறை மழை பெய்யனாலும் என்ன பண்ணுறதுன்னு நம்ம யோசிக்கணும். அப்படி தன்னுடைய வெற்றியை ஒருத்தன் கன்சாலிடேட் பண்ணணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாப்புலாரிட்டி தனக்கு இருக்கிறதாகவும் தான் ஒரு மக்கள் தலைவராக வர முடியும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஏன்னா அவங்க போகிற இடத்துலலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா கையெழுத்துவாங்க, ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க, சில பேர் கோஷம் போடுவாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே என்னென்னா நமக்கு பயங்கர செல்வாக்கு இருக்குது அப்படின்னு. இது மாதிரி ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸாக இருப்பாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்டில் கலெக்டராக இருந்திருப்பாங்க, மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அவரை பற்றி எல்லோரும் புகழ்ந்து பேசணுன்னு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாம் எலெக்ஷனில் நின்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷனில் நிற்பாங்க, தோற்று போயிடுவாங்க. மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்லாம் தோற்று போயிருக்காங்க. காரணம் என்னென்னா சிம்பிள், மக்கள் உங்களை நேசித்தது ஒரு அதிகாரி என்பதனால்தான். ஒரு அதிகாரியை மக்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, நேர்மையாக இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், சட்டங்களை சரியாக அமல்படுத்தணும், தவறு செய்பவர்களை தண்டிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் மக்கள் பிரதிநிதின்னு வரும்போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களா, எளிதில் அணுக வேண்டும், நம்ம குறை அது எப்படி இருந்தாலும் அந்த குறைக்கு ஒரு பரிகாரம் கொடுக்கணும், அது ஏதாவது ஒரு வகையில் அவர் ஒரு சிபாரிசு பண்ணி நமக்கு ஒரு பரிகாரம் கொடுக்கணும், இந்த குறை முறையான குறையாக இல்லைன்னா கூட தீர்த்து வைக்கணும். ஆக மக்கள் பிரதிநிதிகளிடம் அவர்கள் எதிர்பார்ப்பது வேறையாக இருக்குது. ஆனால் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட அவங்க எதிர்பார்க்கறது வேறையாக இருக்குது. இதுக்காக தான் ஒருத்தரை நேசிக்கிறாங்க. அவங்கள வேறொரு இடத்துல பார்க்கும்போது
அவர்கள் நேசிக்க முடியாமல் போய்விடுகிறது. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறாங்க. இந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அந்த ஸ்தானத்தில் எடுபடுவது இல்லை. ஆனால் என்னன்னா மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தனக்கு ஒரு ஒளிவட்டம் இருக்கிறது, இது வரைக்கும் நான் சக்ஸஸ் ஆனேன், எல்லாத்துலேயுமே நான் சக்ஸஸ் ஆவேன். நீங்கள் பாருங்கள், இந்த ஒளிவட்டம் இருந்ததுனால தான் நெப்போலியன் தோல்வி அடைந்தார். ரஷ்யாவை படையெடுத்து போகும்போது அவருடைய பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, வேணாம் ரஷ்யாவை மட்டும் நீங்கள் போகிற தப்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் நெப்போலியன் கேட்கவில்லை. ஏனென்றால் அதுவரை அவன் தோல்வியை சந்தித்தது இல்லை. ஆகவே நம்ம வெற்றி தான் அடைவோம் அப்படின்னு சொல்லி நினைத்தான். இந்த வெற்றி அடைவோம் என்கிற மமதை அது தவறான உற்சாகமாகிவிடுகிறது. வாழ்க்கையில் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஓவர் ரீச்சிங் டார்கெட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். ஓவர் ரீச்சிங் கோல். நாம் நம்முடைய இலக்கை ரொம்ப உயர்வாக நிர்ணயிக்கணும். நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை ஏறணும்னு நினச்சோம்னா அந்த குன்றை ஏறினதே சாதனையாக இருக்கும். ஆனால் ஒரு உயரமாக யாரும் ஏற முடியாத ஒரு மலையை நாம் இலக்காக நிர்ணயித்தால் பரவாயில்ல. அதே நேரத்தில் சாத்தியமே இல்லாததை நினச்சா எப்படி? எனக்கு நீச்சலே தெரியாது, நான் இங்கிலீஷ் சேனலை நீந்தி கடப்பேன் அப்படின்னு எல்லாரையும் பத்திரிக்கைக்காரங்கள்லாம் வர வச்சு நான் ஒரு விளம்பரம் கொடுத்துட்டு நான் போய் நீந்துறதுக்கு முயற்சி பண்ணேன்னா கடப்பாறை நீச்சல் தான் போட முடியும். ஆக ஏன் நாம் உற்சாகத்தை கூட நெறிப்படுத்த வேண்டும் என்றால், நமக்கு எதில் வெற்றி கிடைக்கும், எதில் நாம் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறோம், எதில் பயிற்சி பெற்றிருக்கிறோம், எதில் அனுபவம் பெற்றிருக்கிறோம் என்பவற்றையெல்லாம் சலித்து பார்த்து அந்த துறையில் அதிகம் சாதிப்பதற்கு உற்சாகத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒன்றில் வெற்றி பெற்றால் அனைத்திலும் வெற்றி பெற்று விடுவோம் என்று தவறாக உற்சாகத்தை திரட்டினால் நாம் படு பாதாளத்தில் விழுந்து விடுவோம் என்பதைத்தான் நமக்கு சரித்திரமும் சொல்கிறது, வாழ்க்கையும் சொல்லித் தருகிறது.